அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு உலகமே உங்களை வியந்து பார்க்கும் எதிரிகளுடைய தொல்லை பொழிவதால் மேசராசினியர்களுக்கு நிச்சயம் எதிர்பாராத மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு சூரியன் 3ல் இருப்பதும் அவரோடு புதன் ஆட்சி பெற்று இணைந்திருப்பதும் இந்த தருணங்கள்ல சாதகமான ஒரு கிரக அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அதோடு ராசியில் சுக்கிரன் இருந்து 7ஆம் ராசியை பார்க்கிறார். நீச்சமான செவ்வாய் நகர்ந்து 5ஆம் ராசியில் இருப்பது சிறந்த ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். சனி, ராகு போன்ற கிரகங்கள் அந்தந்த ஸ்தானங்களில் வலிமையோடு இருக்கிறாங்க. மனமுதிர்ச்சியும் தைரியம் உங்களுடைய செயல்களில் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்ப பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் மறையுங்க. அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. போட்டித் தேர்வுகள் வெற்றி தருங்க. அதே போல இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த பொருளாதார ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்களில் ஏதேனும் ஒரு காரியத்தை அவசரமாக பதட்டத்தோடும் செய்துவிட்டு ஐயோ இப்படி செய்து விட்டோமே என்று வருந்தும் நிலை ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்க. அவசர புத்தி காரியத்திற்கு உதவாது. நேர் 7ஆம் பார்வையாக செவ்வாய் சனி மற்றும் செவ்வாய் ராகு பார்வை மன அழுத்தத்தை தரலாம். சகோதர உறவுகள்ல கவனம் தேவைங்க. 5ல் கேது இருப்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மறுபடியும் எழலாம். அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு தொல்லை தந்தவர்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சூரிய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.